வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, கன்னட சினிமால 2022ல வெளியான விக்ரந்த் ரோனா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம் தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இது ஒரு பீரியடிக் படம் தான். 1980sல நடக்கிற மாதிரி தான் காட்சி பத்திருப்பாங்க. ஸ்டார்டிங்கே ஒரு காட்டு பகுதியை நமக்கு காட்டுறாங்க. இங்க பிரம்ம ராட்சசன் ஒரு அசுரா இருக்கிறதா எல்லாருமே பயந்துட்டு இருப்பாங்க. நைட்டு நேரம் யாரும் வர மாட்டாங்க. அப்படி ஒருத்தங்க கார்ல வந்துட்டு இருக்காங்க. அவங்க பேரு ரேணு அப்படின்றது. அவங்க பொண்ணு கூட தான் கார்ல வந்துட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு கார்ல எதையோ இடிச்ச மாதிரி உங்களுக்கு தோணுது. எதை இடிச்சோம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப வெளியே வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் சின்னதா ஒரு மிருகத்தை இவங்க இடிச்சிருக்கிறது தெரிய வருது. இத பார்த்துட்டு இருக்கும் போது எங்க இருந்தோ சவுண்ட் கேக்குது. இவங்க செம்மையா பயந்துடுறாங்க. பொண்ணு வேற காருக்குள்ள தனியா இருக்கல்ல, திரும்பி காருக்குள்ள வந்து கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி காரை எடுக்கிறதுக்காக வராங்க. இவங்க இறங்கி பார்க்க போனாங்கல்ல, அப்ப தெரியாதனமா கீயை கீழே போட்டிருப்பாங்க. கீ வெளியே தான் விழுந்து கிடக்குது அப்படின்றது இவங்களுக்கு புரிஞ்சிருது. அம்மா கீயை எடுத்துட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் நீ எங்கேயும் போகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறா. இப்ப இவங்களும் வேகமா காரை விட்டு இறங்கி அந்த கீ இருக்கிற இடத்துக்கு வராங்க. இப்ப கீ எடுத்துட்டு திரும்பி காரை எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. பார்த்தா உட்காந்து இருந்த பொண்ணு காணாம போயிடுறா. பொண்ணு எங்க போனா அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு மர்ம நபர் இந்த இடத்துக்கு வரான். அவன் தான் குழந்தைய வச்சிருக்கான். அதே மாதிரி பக்கத்துல வந்து ரேணுவையும் அட்டாக் பண்றான். அப்படியே கட் பண்ணி இப்ப பிரசன்ட்ல நடக்கிறத காட்டுறாங்க. பிரசன்ட்ல நடக்கிறதும் 1980sல தான். ஒரு ஃபேமிலி கார்ல வந்துட்டு இருக்காங்க. இந்த காரை ஓட்டிட்டு இருக்க நபரோட பேரு ஃபக்ரு அப்படின்றது. இந்த ஃபேமிலி எல்லாம் ஒரு காலத்துல இந்த கிராமத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ரொம்ப வருஷம் வராம இப்பதான் வந்திருக்காங்க. இப்ப இந்த கிராமத்துல இருக்க ஒரு பெரிய ஆளை நமக்கு காட்டுறாங்க. இவர் பேரு ஜனார்தன் அப்படின்றது. ஜனார்தனோட தங்கச்சி ஃபேமிலி தான் ஜனார்தனை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. ஜனார்தன் தங்கச்சியை பொறுத்த வரைக்கும் 2 பசங்க இருக்காங்க. பொண்ணோட பேரு அபர்ணா, பையனோட பேரு அப்பு அப்படின்றது. இவங்களுக்கு சின்ன மாமாவோ ஒருத்தர் இருப்பாரு. அவரோட பேரு ஏக்நாத் அப்படின்றது. ஏக்நாத் கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே இந்த இடத்துக்கு ஜனார்தன் வந்துடுறாரு. எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேக்குறாரு. பொண்ணுக்கு இங்கதான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணோம், அதனால தான் கல்யாணத்தை பண்றதுக்காக வந்திருக்கோம்னு சொல்றாரு. அதே மாதிரி நாங்க கமரட்டு வீட்டுல தான் தங்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த வீட்டுல தங்க போறீங்களா, அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இருக்க ஜனார்தன் சொல்றாரு. உங்க அம்மா தான் பேரம்பேத்திங்களோட கல்யாணத்தை அந்த வீட்டுல நடத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி அபர்ணா அப்பா சொல்றாரு. இதனால இவருமே சரின்னு ஏத்துக்கிறாரு. நான் சீக்கிரமா ஆட்களை விட்டு கிளீன் பண்ண சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, ஏக்நாத் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஏக்நாத் இன்னும் கல்யாணம் ஆகாதவரா இருப்பாரு. ஜனார்தனனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஒய்ஃப் பேரு சாந்தா அப்படின்றது. இவங்க 2 பேருக்கு சஞ்சுன்ற ஒரு பையன் இறந்திருப்பான். ஆனா சின்ன பையனா இருக்கும் போதே கோயிலோட பொருள்லாம் திருடிட்டு இந்த ஊரை விட்டே தப்பிச்சு போயிருப்பான். அவன் கிட்ட இருந்து லெட்டர்லாம் வராதான்ற மாதிரி ஃபீலிங்ல இருந்திருப்பாங்க. இப்பதான் கரெக்டா அந்த பையன் கிட்ட இருந்து லெட்டர் வருது. நான் திரும்பி ஊருக்கு வரேன்ற மாதிரி தான் அனுப்பியிருக்கான். இதை பாக்குற சாந்தா சந்தோஷப்படுறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் ஜனார்தன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. ஜனார்தன் திரும்ப திரும்ப சொல்றது ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. அதனால இவரை ஊர் தலைவர் அப்படின்ற மாதிரியே நான் கூப்பிடுறேன். அப்படியே கட் பண்ணி நமக்கு அந்த சஞ்சுவை காட்டுறாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு கிராமத்துக்கு திரும்பி வந்திருக்காரு. எல்லார்கிட்டயும் நான் தான் இன்னாரோட பையன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த ஊர்ல ஃபக்ருன்ற ஒரு நபர் இருப்பாரு. இவர் தான் ஸ்டார்டிங் அந்த ஃபேமிலியை கார்ல கூட்டு வந்திருப்பாரு. இப்ப ஃபக்ரு கிட்ட இவரும் பேசிட்டு இருக்காரு. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது ஒரு நபர் சைக்கிள்ல வராரு. இப்ப கண்ட்ரோல் பண்ண முடியாம இவங்க கார்லயே இடிச்சிடுறாரு. பார்த்து வர மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஃபக்ரு அந்த சாரை எழுப்பி விடுறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூல்ல இருக்க பிடி சாரா இருப்பாரு. இவர் தான் சஞ்சுன்ற மாதிரிலாம் பக்ரு சொல்லிட்டு இருக்காரு. ஓஹோ, நீங்க தான் அந்த ஓடி போன சஞ்சுவா, உங்களை திரும்பி பார்த்ததுல சந்தோஷம்னு சொல்லிட்டாரு. சஞ்சுவோ நார்மலா அவர்கிட்ட பேசிக்கிறாரு. இப்ப சஞ்சுவோ இவரோட வீடு வந்து சேர்றாரு. பார்த்தா யாருமே காணோம். எல்லாருமே திருவிழாக்கு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி வேலைக்காரங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவரு திருவிழா இடத்துக்கு போனோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. நடந்து போனீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு மேல ஆகும் அப்படின்ற மாதிரி பக்ரு சொல்லிட்டாரு. ஒரு ஷார்ட் ரூட் இருக்கு, இந்த வழியா போனா 10 நிமிஷத்துல போயிடலாம். ஆனா இந்த இடத்துல பிரம்ம ராட்சசன் இருப்பான், கமருட்டு வீடை தாண்டி தான் போனோம், அந்த வழியா போகாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், இந்த வழியா தான் போக போறேன் அப்படின்ற மாதிரி சஞ்சுவா நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப கமருட்டு அப்படின்ற ஒரு வீடு கிட்ட வந்துடுறாரு. இப்ப சட்டுன்னு ஒரு சத்தம் கேக்குது. பயந்த மாதிரி இவரும் வேகமா ஒளிஞ்சுக்கிறாரு. ஆக்சுவலா சத்தத்தை அபர்ணா தான் கொடுத்திருப்பாங்க. அபர்ணாவும் இவரை பார்த்து பயந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் 2 பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் நம்ம மாமாவோட பையன்றது இப்பதான் உங்களுக்கு தெரிய வருது. நான் உங்க அத்தை பொண்ணு தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்கும் போது கிணத்துக்கிட்ட இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன அங்க இருந்து சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே கிணத்தை பாக்கிறதுக்காக வராங்க. பார்த்தா கிணத்துக்குள்ள தலை இல்லாம ஒரு நபர் தொங்கிட்டு இருக்காரு. தூக்குல தொங்குற மாதிரி தான் தொங்கிட்டு இருக்காரு. அவர் தான் இந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டரா இருப்பாரு. சஞ்சு அந்த கமருட்டுக்கு போயிருக்காருல, இதனால அப்பா பயங்கரமா கோவப்படுறாரு.
வந்தவன் இங்க தானே வரணும், எதுக்காக அங்கெல்லாம் போனா, இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள அவன் நுழையக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி சாந்தா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருந்தும் பையனை பார்க்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் சாந்தா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க அழுதுட்டு இருக்கிறதுனால அபர்ணா இந்த இடத்துக்கு வந்து இவங்களுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துக்கு சஞ்சு வந்துடுறாரு. உள்ளதானே வரக்கூடாதுன்னு சொன்னாரு, இங்க வரலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் பையனை பார்த்ததுனால சந்தோஷமா பக்கத்துல போய் பேசிட்டு இருக்காங்க. அம்மாவை பார்க்கறதுக்கு உனக்கு இத்தனை வருஷம் தேவைப்பட்டதான்னு கேக்குறாங்க. ஊர் தலைவரே அவரோட தம்பி ஏக்நாத்தை சேர்ந்த மாதிரி தான் திருவிழாக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஊருக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்கன்றதுனால எல்லாருமே அவங்கள தடுத்துட்டு இருக்காங்க. ஆனா கேட்டுட்டு இருக்க எல்லாருக்குமே இந்த இடத்துல பயம்லாம் வர ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ணி ஒரு ஷிப்பை நமக்கு காட்டுறாங்க. இந்த ஷிப்பை யூஸ் பண்ணி ரெகுலரா ஒரு கேங்கு இல்லீகல் வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இல்லீகல் வேலை பண்றதை ஒரு நபர் போட்டு கொடுத்திருப்பான். அந்த நபரையும் அவனோட அப்பாவையும் பயங்கரமா இவங்க டார்ச்சர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துல நம்ம ஹீரோ என்ட்ரியை கொடுக்குறாரு. நம்ம ஹீரோவோட பேர் தான் விக்ராந்தா இருக்கும். யாரா நீ அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. ஹீரோ கூட சண்டை போடுறதுக்காக வராங்க. ஆனா ஹீரோ தனியால இந்த கேங் எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. இப்ப இந்த அப்பாவும் பையனும் நன்றி எல்லாம் சொல்றாங்க. இவர் தான் புதுசா வந்திருக்க இன்ஸ்பெக்டர் அப்படின்றது தெரிய வருது. நம்ம ஹீரோ மட்டும் தனியா வரல, அவர் பொண்ணு கூட தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஸ்டார்டிங் ரேணுன்னு ஒருத்தங்க ஒரு காட்டு பகுதி வழியா வந்தாங்க பாத்தீங்களா, அந்த பகுதி வழியா தான் இவரும் வந்துட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா இவரோட டயர் பஞ்சர் ஆயிருது. என்ன பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. யாரோ திட்டமிட்டு தான் பஞ்சர் பண்ணிருக்காங்க அப்படின்றது இவருக்கு புரியுது. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பொண்ணு கேக்குறா. நம்ம நடந்துதான் போனோம் அப்படின்ற மாதிரி பொண்ணை தூக்கிக்கிட்டே இவரும் நடக்கலாம் ஆரம்பிக்கிறாரு. மறுநாள் கான்ஸ்டபிளும் ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வராரு. இவரோட ஜீப் ஒரு இடத்துல பஞ்சர் ஆச்சுல, அதை பத்தி கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லிட்டாரு. பிரம்ம ராட்சசன் நடமாடுற இடம், அங்க எதுக்காக சார் நைட்டு நேரம் நடந்து வந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சரி சார் நான் ரெடி பண்ணிடுறேன், கீயை வாங்கிடுறாரு. அபர்ணா தம்பி அந்த பக்ரு சேர்ந்த மாதிரி கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப தம்பி பாலை தூக்கி அடிக்கிறாரு. எப்படியாவது பாலை பிடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி அபர்ணாவும் பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அங்க ஒரு இடத்துல தான் சஞ்சு படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இப்ப சஞ்சு மேல போய் விழுந்துடுறாங்க. இவங்களுக்கு லைட்டா சஞ்சுவை பிடிச்சிருக்கு, சஞ்சுக்குமே இவங்களை பிடிச்சிருக்கு. இவங்க ரொம்ப நேரம் இதே பொசிஷன்ல இருக்கிறதுனால பக்ரு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பால் எடுத்தாச்சுமா நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை கூப்பிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோக்கு ஒரு டவுட் இருக்கு. நீங்க எதுக்காக கமருட்டி இடத்துக்கு நைட்டு நேரம் வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அங்க பிரம்ம ராட்சசன் யாரோ இருக்கிறதா சொன்னாங்க, ஒரு கியூரியாசிட்டியில தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படியா அப்படின்ற மாதிரி இவரும் நார்மலா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் நடக்க போறது இப்பதான் இவருக்கு தெரிய வருது. என்னடா நமக்கு பிடிச்ச பொண்ணுக்கு கல்யாணமான்னு யோசிக்கிறாரு. ஐயர் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் அவ என்ன பாத்துட்டான்னு வச்சுக்கோ, கண்டிப்பா அவ எனக்கு தான் அப்படின்ற மாதிரி சஞ்சுவும் ஒரு பூவை ஊதி விடுறாரு. ஐயர் இன்னும் கொஞ்ச நேரத்துல பூஜை ஆரம்பிச்சிருவாரு. அவ எப்படியாவது பாத்துடணும் அப்படின்ற மாதிரி சஞ்சு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் பூவோட ஒரு துகள் மட்டும் அவங்க மேல போய் பட்டுது. அவங்களும் இவரை பார்த்து சிரிக்கிறாங்க. ஐ பாத்துட்டா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இவர் பயங்கரமா சந்தோஷம் எல்லாம் படுறாரு. பொண்ணை தனியா விட முடியாதுல்ல, ஸ்டேஷனுக்கு ஹீரோ கூட்டு வந்துடுறாரு. இப்ப ஸ்டேஷன் முழுக்க கிறுக்குன மாதிரிலாம் இருக்கு. என்ன இவ்வளவு கிறுக்கி இருக்கு அப்படின்ற மாதிரி கான்ஸ்டபிளை பார்த்து கேட்கிறாரு. இதுக்கு முன்னாடி இருந்த இன்ஸ்பெக்டர் எது தோணாலும் சரி உடனே அவருக்கு புரியுற மாதிரி எழுதி வச்சுப்பாரு, அப்படிதான் கிறுக்கி வச்சிருக்காருன்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டரே இறந்து போயிருக்காருல, இன்ஸ்பெக்டர் இதுக்கு முன்னாடி என்ன கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணாரு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கான்ஸ்டபிள் கிட்ட கேக்குறாரு. இந்த ஊர்ல நிறைய சின்ன பசங்க குறி வச்சு கொல்லப்படுவாங்க. பிரம்ம ராட்சசன் தான் இதை பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி ஊர்ல ஒரு கட்டுக்கதையும் இருக்கு சார். அந்த கேஸ் ஹேண்டில் பண்ணது. அதே சமயம் இல்லீகல் ஆக்டிவிட்டி எல்லாம் நிறைய நடந்தது. அதை ட்ராக் பண்றதுக்காகவும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் பாடி எங்க கிடைச்சது அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப நேரா ஊர் தலைவரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ஊர் தலைவரோட தங்கச்சி ஃபேமிலி இருக்காங்கல்ல, அந்த கமருட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த பகுதியும் சேர்த்து இவர் தானே பாத்துக்கிட்டாரு. அங்க கொலை நடந்திருக்கே அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இவரை சந்தேகப்படுற மாதிரி விசாரிக்கிறாரு. எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி அண்ணனும் தம்பியும் சொல்லிடுறாங்க. இதனால ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த கமருட்டு வீட்டு கிட்ட இருக்க கிணத்தை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. நான் தான் முதல்ல பாடியை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சஞ்சு சொல்றாரு. இதனால ஹீரோவும் நீ யாரு என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இந்த சமயம் அபர்ணா இருக்காங்க பாத்தீங்களா, ஜன்னல்ல இருந்து இங்க இருக்க சஞ்சுவை கவனிச்சிட்டு இருக்காங்க. இதை ஹீரோ கவனிச்சிடுறாரு. அந்த பொண்ணு ரொம்ப நேரமா ஒன்னையே தான் பாத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டாரு. அபர்ணாவும் நம்மள பாக்குறான்னு தெரிஞ்சோன்னா சஞ்சு இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. இவ்வளவு நேரம் நார்மலா பேசிட்டு இருந்த ஹீரோ இருக்காருல்ல, சடனா ஒரு கயிறை பிடிக்க சொல்லிட்டு பொத்துன்னு கிணத்துக்குள்ள குதிச்சிடுறாரு. அந்த கயிறை இவங்களும் சடனா பிடிச்சிடுறாங்க. கிணத்துக்குள்ள செக் பண்றதுக்காக தான் அவர் உள்ள போயிருக்காரு. உள்ள எதையோ ஹீரோ எடுத்துடுறாரு. இப்ப மேல தூக்குங்க அப்படின்ற மாதிரி சிக்னல் கொடுக்குறாரு. இவங்களும் மேல தூக்கிடுறாங்க. அந்த இன்ஸ்பெக்டரோட பர்ஸ் தான் இவருக்கு கிடைச்சிருக்கு. அந்த பர்சுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்றத பாக்குறாரு. ரூபா நோட்ல ஏதோ எழுதின மாதிரிலாம் இவருக்கு கிடைக்குது. அதை பத்திரமா வச்சுக்கிறாரு. ஹீரோவோட ஜீப்பை யாரோ ஷூட் பண்ணாங்க பாத்தீங்களா, ஹீரோவும் கான்ஸ்டபிள் கூட அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த மரத்துல இருந்து தான் யாரோ ஷூட் பண்ணிருக்காங்க. இந்த ஜீப்பை ஷூட் பண்ணது யாருன்றதை கண்டுபிடிச்சா இன்ஸ்பெக்டரை கொன்னது யாருன்றதையும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப இவரோட பைக் எடுத்துக்கிறாரு. சுத்தி முத்தி இந்த இடத்துல தேடி பார்த்துட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா மறைஞ்சு ஆட்கள் இவரை அட்டாக் பண்றாங்க. இவரை கொல்றதுக்கெல்லாம் ட்ரை பண்றாங்க. யாரு என்னன்னு இவருக்கு புரிய மாட்டேங்குது.
இவரும் தேடிலாம் வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்க இடத்துல தான் ஒரு சின்ன பொண்ணோட பாடி இவருக்கு கிடைக்குது. அதை பாக்குறவரு ஷாக் ஆயிடுறாரு. ஹீரோ தகவல் கொடுத்ததுனால ஊர் மக்கள்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு சின்ன பொண்ணு தான் இறந்து போயிருக்கா. அவ இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறா அப்படின்ற மாதிரி இங்க இருக்க கான்ஸ்டபிளும் சொல்லிட்டாரு. அந்த ஸ்கூல்ல பிடி சாரா இருக்காரு பாத்தீங்களா, அவர் ஹீரோவை பேசுறதுக்காக வர வச்சிருக்காரு. ஒரு பொண்ணு கடைசி 2 நாளா காணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நேத்து இறந்து போனாங்கல்ல, அந்த பொண்ணு தான் காணாம போயிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு காணாம போல, நேத்து தான் அவளோட பாடி கிடைச்சது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல சொல்லிட்டாரு. இது இறந்து போயிட்டாளா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல பிடி சாரும் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடியே நிறைய சின்ன பசங்க இறந்து போயிருப்பாங்க. அந்த பசங்க இறந்து போன இடத்துல பிரம்ம ராட்சசனா பார்த்ததா சிலர் சொல்லியிருப்பாங்க. அதாவது இவங்க புராணத்துல பிரம்ம ராட்சசன் ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டரோட உருவம் இதுதானே அப்படின்ற மாதிரி ஹீரோவும் வரைஞ்சு காட்டுறாரு. இங்க இருக்க கான்ஸ்டபிளுங்களும் ஆமான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அபர்ணா இப்ப கமருட்டு வீட்டுல தான் இருக்காங்க. இவங்க ரூம்ல இருக்கும் போது ஏதோ சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்னு செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு இவங்க வந்துட்டு இருக்காங்க. மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு பாட்டி கத்துனாங்கல்ல, அந்த பாட்டி தான் இந்த இடத்துல வந்திருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி அபர்ணா கேக்குறாங்க. அந்த பாட்டி இருக்காங்கல்ல, ஒரு பர்டிகுலர் பாக்ஸ கைய காட்டுறாங்க. ஏன் இந்த பாக்ஸ கைய காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி அபர்ணாவும் பக்கத்துல வந்து அந்த பாக்ஸை ஓபன் பண்றாங்க. தலை இல்லாம தான் இன்ஸ்பெக்டர் பாடி கிடைச்சதுன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த தலை தான் இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கு. இத பாக்குற இவங்களுமே பயந்துடுறாங்க. இப்ப ஹீரோ இந்த வீட்டுக்கு வந்துடுறாரு. அது எப்படி சார் தலை இந்த வீட்டுக்குள்ள வந்ததுன்னு கேக்குறாரு. எனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி ஊர் தலைவர் கோவப்படுறாரு. இதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வர வேணாம்னு சொன்னேன்னு சொல்றாரு. நீங்க சொன்னது சரிதான் சார். இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள உங்க ஃபேமிலியை சேர்ந்து யாருமே இருக்க வேணாம். நான் மட்டும் இந்த வீட்டுக்குள்ள இருக்கேன். இந்த வீட்டுக்குள்ள அப்படி என்னதான் பிரச்சனை இருக்குன்றத நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இந்த ஃபேமிலியை சேர்ந்து எல்லாருமே கிளம்பிடுறாங்க. இப்ப இந்த அபர்ணா இருக்காங்கல்ல, இந்த ஊரை சேர்ந்த ஒரு நபர் கிட்ட பேசுறாங்க. அந்த பாட்டி யாருன்ற மாதிரி கேக்குறாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி நிட்டோனின்னு ஒரு நபர் இங்க இருந்திருப்பான். எல்லாருக்கும் எடுபடி வேலை பார்க்கறது தான் அவனோட வேலையா இருக்கும். ஒரு பிரச்சனைனா ஊர் மக்கள் இருக்காங்கல்ல, நிட்டோனியும் அவனோட ஃபேமிலியும் அடிச்சே கொண்டிருப்பாங்க. அவனோட அம்மா தான் இவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது அடிச்சே கொண்டாங்களா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இவங்க ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. தூக்குல மாட்டின மாதிரி தானே இன்ஸ்பெக்டரோட பாடி கிடைச்சது. தூக்கு கயிறை எந்தெந்த மாதிரிலாம் போடலாம் அப்படின்ற மாதிரி இவர் போட்டு பார்த்துட்டு இருக்காரு. இவரோட டயர் ஒரு இடத்துல பஞ்சர் ஆச்சுல்ல, அந்த இடத்துல யாரோ இவர் அட்டாக் பண்ணிருப்பாங்க. அந்த பகுதி யாருக்கு சேர வேண்டிய பகுதி அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. மூசான்றவனோட பகுதி தான், அவன் இல்லீகல் வேலை பாக்குறவன் அப்படின்ற மாதிரி கான்ஸ்டபிள் சொல்றாரு. அந்த மூசாவை நான் உடனே பார்க்கணும், எங்க போனா பார்க்கலான்னு கேட்கிறாரு. மூசா இருக்க பகுதி ரக்கமாக்கு தான் தெரியும், ரக்கமாவை போய் பாருங்க அப்படின்ற மாதிரி கான்ஸ்டபிள் சொல்றாரு. இவரும் ரக்கமான ஒருத்தங்களை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. புது இன்ஸ்பெக்டர் வந்திருக்கிறதா எல்லாருமே சொன்னாங்க. என்ன பார்க்க வர இவ்வளவு நாட்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவ்வளவு அழகா இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா சீக்கிரமாவே பார்க்க வந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ ஒன்ன பாக்குறதுக்காக வரல, அந்த மூசா எங்க இருப்பான்னு உனக்கு தான் தெரியுமாமே, எங்க இருப்பான்னு கேக்குறாரு. இந்த பகுதியில இருக்கதான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. கண்டிப்பா உன்னை பாக்குறதுக்காக சீக்கிரமா வரன்ற மாதிரி இவரும் கிளம்புறாரு. வழியில நிறைய செக் போஸ்ட்லாம் இருக்கும். இவரோட ஆட்கள்லாம் ஒவ்வொரு இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. அந்த ஆட்கள் எல்லாரையும் தாண்டி தான் இவர் அந்த மூசாவோட இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப மூசாவையும் லாக் பண்ணிடுறாரு. மூசா நல்லவன் மாதிரியே தான் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கான். ஆனா ஹீரோவோட டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, மூசா நிறைய இல்லீகல் வேலை எல்லாம் பாக்குறான். அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சரக்க கொண்டு போறான். அதுக்கு டிஸ்டர்பன்ஸா போலீஸுங்களா இருப்பாங்கல்ல, அவங்களை காலி பண்றதுக்காக தான் பிரம்ம ராட்சசா அப்படின்ற மாதிரிலாம் ஏமாத்திட்டு இருக்கிறதா நினைக்கிறது. நீ இல்லீகல் வேலை பாக்குறேன்னு எனக்கு தெரியும், ஒத்துக்கோன்னு சொல்லிட்டாரு. இவனுமே ஒரு ஸ்டேஜ்ல ஒத்துக்கிறான். ஆனா உங்களால என்ன எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்றான். சீக்கிரமே நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஆர்ம் ரெஸ்லிங்ல ஜெயிச்சா ஃப்ரீயா சரக்கு எடுத்து குடிச்சுக்கலாம். சஞ்சுவா எல்லாரையும் ஜெயிச்சிட்டு இருக்காரு. எனக்கு பதிலா நீ குடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி பக்ரு கிட்ட சொல்லிட்டாரு. அவனுமே பயங்கரமா சந்தோஷப்பட்டு இருக்கான். ஆனா இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க அபர்ணா இருக்காங்கல்ல, ஈஸியான ஆட்கள் கூட மோதுறீங்க, கஷ்டமான ஆட்கள் கூட மோதுனாதான் தெரியும்னு சொல்றாங்க. அப்ப கரெக்டா ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் கூட மோத ஆரம்பிக்கிறாரு. சஞ்சுவால ஹீரோவை ஜெயிக்கலாம் முடியல. சார் ஆள் முன்னாடி அசிங்கப்படுத்திடாதீங்க, எனக்கு விட்டு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி பார்வையிலேயே கேட்கிறாரு. இருந்தாலுமே ஹீரோ என்ன பண்றாருன்னா சஞ்சுவை இந்த இடத்துல ஜெயிச்சிடுறாரு. இப்ப அபர்ணா இருக்காங்கல்ல, உங்களுக்கு பதிலா நான் சரக்கு எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சரக்கு எடுக்கிறதுக்காக போயிடுறாங்க. அவ்வளவு கேட்டோம், எதுக்காக சார் இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சஞ்சு கேட்கிறாரு. இப்ப கூட நான் உனக்கு ஹெல்ப் தான் பண்ணிருக்கேன், அங்க பாருன்ற மாதிரி காட்டுறாரு. ஈரின் மேல இருக்க சரக்கை எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க, நீ போய் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. இப்ப சஞ்சுவும் பக்கத்துல வந்து அவங்கள தூக்குறாரு. அவங்களுமே மேல இருக்க சரக்கை எடுத்துடுறாங்க. இப்ப எல்லாருமே ஜாலியா இந்த இடத்துல டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அபர்ணாவும் தம்பியும் சேர்ந்த மாதிரி காட்டு வழியா நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப பிரம்ம ராட்சசன் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு இடத்துல டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்கான். அதை பாக்குற இவங்க 2 பேருமே ஷாக் ஆன மாதிரி ஒளிஞ்சிடுறாங்க. எப்படி வீடு போய் சேர போறோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவோட கான்ஸ்டபிள் ஒருத்தர் அந்த வழியா நடந்து போறாரு. அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு யோசிக்கிறாங்க. அதுக்குள்ளேயே அவர் கிளம்பிடுறாரு. சரி நம்மளே போவோன்ற மாதிரி பொறுமையா நடக்கிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு பாடியை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. இவங்க 2 பேர் தகவல் கொடுத்ததுனால ஹீரோவும் டீமும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. செக் போஸ்ட்ல ஆட்கள்லாம் வேலை பார்த்தாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு செக் போஸ்ட சேர்ந்த பையன் தான் இறந்து போயிருக்கான். இதை பாக்குற ஹீரோவும் ஃபீல் பண்றாரு. அந்த பையனோட அப்பா அந்த இடத்துல பயங்கரமா அழுதுட்டு இருக்காரு. இவங்க 2 பேர் தானே பார்த்தாங்க, அவங்கள கூப்பிட்டு ஹீரோ பேசுறாரு. இவங்க வரும்போது ஒருத்தன் டான்ஸ் ஆடினதா பார்த்தாங்கல்ல, அதை பத்தி எல்லாம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க.
இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா நைட்டு பார்த்த கான்ஸ்டபிள் வராரு. சார் இன்னொருத்தன் இறந்து போயிருக்கான் வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாரு. நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் வேகமா கிளம்புறாரு. இந்த கான்ஸ்டபிள் தானே நைட் அந்த இடத்துக்கு போனாருன்ற மாதிரி இந்த இடத்துல அபர்ணாக்கு டவுட் வருது. நைட்டு நேரம் சஞ்சுவை ஹீரோவோட வீட்டுக்கு கூட்டு வராங்க. ஹீரோ கிட்ட பர்சனலா அந்த விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அந்த கான்ஸ்டபிள் மேலதான் டவுட் இருக்குன்னு ஸ்டேஷன்ல வச்சே சொல்லிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சஞ்சு கேக்குறாரு. ஸ்டேஷன்ல அந்த கான்ஸ்டபிளும் கூட இருந்தாருல, அதனால தான் சொல்ல முடியல, இங்க வச்சு சொல்லான்றதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப ஹீரோ எங்கன்னு தெரியாம ஒவ்வொரு இடமா தேடுறாங்க. அப்படி தேடி வரும்போது ஒரு ரூம்குள்ள வந்துடுறாங்க. அந்த ரூம் முழுக்க ஏகப்பட்ட பேப்பர் வச்சிருக்காரு, ஏகப்பட்ட போட்டோ வச்சிருக்காரு. இது வரைக்கும் இறந்து போன நிறைய பசங்களோட போட்டோ இருக்கு. அதே மாதிரி அபர்ணா போட்டோ இருக்கு, தம்பி போட்டோ இருக்கு. இதெல்லாம் பாக்குற அபர்ணா ஷாக் ஆயிடுறாங்க. ஒருவேளை கான்ஸ்டபிளே ஹீரோ சொல்லி பண்ணிருப்பாரா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி சஞ்சுவும் ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டர்னு அவர் ஊருக்கு வந்திருக்காரு, ஆனா ஒரு நாள் கூட யூனிஃபார்ம் போட்டது கிடையாது. அவர் ஏன் பிரம்ம ராட்சசனா வேஷம் போட்டு ஒவ்வொருத்தரா கொன்னுட்டு இருக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அப்போ ஒரு சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்டுன்னு இவங்க ரெண்டு பேருமே பாக்குறதுக்காக வராங்க. அந்த இடத்துல பார்த்தா பிரம்ம ராட்சசன் கெட்டப்ல ஹீரோ தான் இருக்காரு. ஹீரோவும் அந்த இடத்துல பயங்கரமா டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காரு. என்ன இவரு டான்ஸ் ஆடிட்டு இருக்காருன்னு இவங்க ஷாக்கிங்கா பாக்குறாங்க. இங்கதான் இன்ட்ரோல போடுறாங்க. இப்ப சஞ்சுவும் அபர்ணாவும் சேர்ந்த மாதிரி இந்த ஊர்லயே பெரியவரை பாக்குறதுக்காக வராங்க. இந்த பெரியவர்கிட்ட நிட்டோனியோட வரலாறு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் வந்திருக்காங்க. இவருமே நிட்டோனிய பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நிட்டோனியை பொறுத்த வரைக்கும் ஒரு கை குழந்தை, அதே மாதிரி 2 ஆம்பளை பசங்க இருப்பாங்க. இதை தாண்டி அம்மா கூட சேர்ந்து தான் இவர் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாரு. ஊர் ஒதுக்குப்புறமா தான் இவரோட வீடே இருக்கும். இப்ப சார் இருக்காரு பாத்தீங்களா, நிட்டோனிய பார்த்து பேசுறதுக்காக வராரு. நீயும் உன்னோட பசங்களை படிக்கிறதுக்காக அனுப்புன்னு சொல்லிட்டாரு. என் பசங்க எப்படின்ற மாதிரிலாம் இவர் இழுக்கிறாரு. ஜாதியெல்லாம் விட்டு தள்ளுப்பா, நீ அனுப்புன்னு சொல்றாரு. இந்த ப்ரொஃபசர் ஜாதியெல்லாம் பார்க்க மாட்டாரு, ஆனா இங்க படிக்கிற பசங்க ஜாதியெல்லாம் பாக்குறாங்க. இவனுங்க 2 பேர் எதுக்காக ஸ்கூலுக்கு வந்தாங்க அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரை திட்டிக்கிட்டே இருக்காங்க. நீங்களா இங்க இருந்து போங்கடா அப்படின்ற மாதிரிலாம் அடிக்கடி சண்டை போடுறாங்க. அப்பதான் சஞ்சுக்கு தப்பான ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டிருக்கும். கோயில் நகையை திருடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பான். திருடினதுக்கு அப்புறம் ஊர் மக்களுக்கு தெரிஞ்சா பிரச்சனை வரும், இந்த ஊரை விட்டே ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி சின்ன பையனா இருக்கும் போதே ஊரை விட்டு ஓடி இருப்பான். ஆனா திருடினது நிட்டோனி அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள்லாம் சந்தேகப்படுறாங்க. நிட்டோனியோட வீட்டுக்கு வந்து பயங்கரமா அடிக்கிறாங்க. நான்லாம் பண்ணலன்னு சொல்றாரு, ஆனா கேட்காம போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. அவர் பசங்க 3 பேரையும் மட்டும் போக வச்சிடுறாரு. ஆனா அந்த பசங்களையும் இந்த ஊர்ல இருக்க மத்த பசங்களுக்கு பிடிக்காது இல்ல, அவங்கள தடுத்து சண்டைலாம் போட பாக்குறாங்க. அண்ணனும் தம்பியும் எப்படியாவது கை குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பசங்களாம் சேர்ந்து அண்ணனோட பள்ளி எல்லாத்தையும் உடைச்சு வெட்டுறாங்க. அண்ணன் தம்பி அந்த குழந்தைன்னு எல்லாரையும் சாவடிச்சிடுறாங்க. அம்மா மட்டும்தான் புத்தி பேதலிச்சு இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த பெரியவரும் சொல்லி முடிக்கிறாரு. இப்ப பிரசன்ட்ல நம்ம ஹீரோவா காட்டுறாங்க. அவனுங்க சரக்கை எந்த வழியா கொண்டு போறாங்களோ அந்த வழியில வச்சே பிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ஆட்கள் சரக்கெல்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இவரும் உள்ள பூந்து அவங்க எல்லாருக்கூடயும் பயங்கரமா சண்டை போடுறாரு. மூசாவா லாக் பண்ணிடுறாரு. இப்ப மூசா மூலியமா சில விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப மூசாக்கு அந்த பிரம்ம ராட்சசன் வேஷத்தை போட்டு விட்டுறாரு. இந்த மாதிரி வேஷம் போட்டு தானே போலீஸ் எல்லாம் சாவடிச்ச, இப்ப நீ சாவுடா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவனை சாவடிச்சிடுறாரு. மறுநாள் காலையில எதுவுமே தெரியாத மாதிரி அந்த ஸ்பாட்டுக்கு இவர் வராரு. மூசாவை யாரோ சாவடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆட்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் தள்ளி இருந்து சஞ்சுவும் அபர்ணாவும் கவனிச்சிட்டு இருக்காங்க. இவர் தான் அந்த பிரம்ம ராட்சசன் எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்காருல, ரக்கமாவை பாக்குறதுக்காக அந்த பாருக்கு வந்துடுறாரு. இந்த இடத்துல தான் ரக்கமா சாங் வருது. இப்ப பிடி சார் அவர் ரூம்குள்ள வந்துட்டு இருக்காரு. பார்த்தா உள்ளே ஹீரோ உட்காந்துட்டு இருக்காரு. அந்த மூசா சரக்க சப்ளை பண்றான் பாத்தீங்களா, இந்த ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துக்கு தான் சப்ளை பண்றான். சோ இந்த பிடி சார் சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி கழுத்தை நெரிக்கிறது. ஆனா அந்த பகுதியோட கீழ இருந்து எல்லாமே ஊர் தலைவர் கிட்ட மட்டும்தான் இருக்கு, அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்போ ஊர் தலைவர் தான் இந்த விஷயத்த பண்றாரா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஹீரோ தப்பானவர்ன்றதை அவரோட மேல் அதிகாரிங்க கிட்ட எப்படியாவது புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி சஞ்சுவும் அபர்ணாவும் யோசிக்கிறாங்க. இப்ப சஞ்சு அவரோட இடத்துக்கு வராரு. பார்த்தா பொருட்கள் எல்லாம் யாரோ கலைச்சு போட்டு வச்சிருக்காங்க. யாரோட வேலையா இருக்குன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோ வந்துடுறாரு. வந்த ஹீரோவும் சஞ்சுவை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. யாரா நீ, எதுக்காக வந்திருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப அபர்ணா பின்னாடி வந்து கட்டியாலியா ஹீரோவை அடிச்சிடுறாங்க. சார் நீங்க தான் பிரம்ம ராட்சசன் வேஷம் போட்டு ஒவ்வொருத்தரையா கொன்னுட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பிரம்ம ராட்சசன் வேஷம் போட்டா நான் தான் கெட்டவனா, கொலை பண்றவனோட இடத்துல இருந்து யோசிக்கணும்னு சொல்லுவாங்க, அதுக்காக தான் அந்த கெட்டப்ப போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் சொல்றது உண்மை, ஆனா இவன் சொல்ற எல்லாமே பொய், இவன் உண்மையான சஞ்சுவே கிடையாது, கேட்டுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் சொல்றது உண்மையான்ற மாதிரி சஞ்சுவை பார்த்து கேக்குறாங்க. ஆமா நான் உண்மையான சஞ்சு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவர் சஞ்சுவோட ரூம்மேட்டா தான் இருப்பாரு. சஞ்சு எப்ப பாரு அம்மாவை பத்தி தான் சொல்லிட்டு இருப்பாரு. அம்மாவை பார்க்க போறன்ற மாதிரி முடிவு எடுத்து லெட்டர்லாம் அனுப்பி விட்டுருப்பாரு. இவர் போலான்னு நினைக்கும் போது ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுவாரு. இத பாக்குற இவருக்கு ஷாக்கிங்கா இருக்கும். சஞ்சு மாதிரி நம்ம போனா என்ன, சாகும் போதாவது சஞ்சுவோட அம்மா சந்தோஷமா சாவட்டோன்றதுக்காக தான் இவர் கிளம்பி இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இதுதான் உண்மைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவர் சொல்லிட்டு இருக்கும் போது ஊர் தலைவரும் இந்த இடத்துக்கு வந்து இதெல்லாம் கேட்டுறாரு. அப்படி கேட்ட ஊர் தலைவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இவரை கட்டி பிடிச்சிடுறாரு.
நீ பண்ண விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது, இதுக்கப்புறம் நீ தாண்டா என்னோட சஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சஞ்சு வீட்டுக்குள்ள வரல அப்படின்ற மாதிரி அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஊர் தலைவரும் சஞ்சுவை வீட்டுக்குள்ள கூட்டு வந்துடுறாரு. இவர் உண்மையான சஞ்சு இல்ல, ஆனா சஞ்சு மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவோட பொண்ணு தூங்கிடுவாங்க, இவரும் பெட்ல வந்து படுக்க வைக்கிறாரு. அப்ப ஜன்னல் சைட்ல இருந்து ஒரு ஆயுதம் இவர் மேல படுற மாதிரி வருது. நல்ல வேலையா ஜஸ்ட் மிஸ்ல இவர் தப்பிச்சிடுறாரு. யார் அட்டாக் பண்ணாங்கன்னு பாக்குறாரு. யாரோ வேகமா அந்த இடத்துல இருந்து ஓடுறாங்க. யாரு என்னன்றதை இவரால கண்டுபிடிக்க முடியல. சஞ்சு இன்னும் அபர்ணா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணல, இன்னைக்குதான் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரிலாம் பக்ரு கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த இடத்துல ரவின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் தான் அபர்ணாவை கல்யாணம் பண்ணிக்க போற நபரா இருப்பாரு. நீங்க தான் சஞ்சுவா அப்படின்ற மாதிரி நார்மலா சஞ்சு கிட்ட பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் அபர்ணா கவனிக்கிறாங்க. அபர்ணாக்கு இப்பயும் சஞ்சு தான் பிடிச்சிருக்கு. இப்ப சஞ்சு தனியா இருக்கும்போது இவங்களும் பேசுறதுக்காக வந்துடுறாங்க. சின்ன வயசுலயே வீட்டுல பேசி முடிவு பண்ணிட்டாங்க, ஆனா எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கட்டி பிடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் எதுவும் மாற போறது இல்ல, குடும்ப சந்தோஷத்துக்காக இந்த விஷயத்த பண்ணுன்னு சொல்றாரு. இப்ப கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் ஃபேமிலியா சேர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. மூசா நிறைய இல்லீகல் வேலை எல்லாம் பார்த்தா பாத்தீங்களா, இந்த ஃபேமிலிக்காக தான் பார்த்திருக்கான்றது இவருக்கு தெரிய வந்திருக்கும். ஸ்டோர் ரூமா யூஸ் பண்றதுக்கு நீங்க தான் சாவியெல்லாம் தந்திருக்கீங்க, இந்த ஃபேமிலியில இருக்க யாரோ ஒருத்தர் தான் இதுல சம்பந்தப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு, அப்படிலாம் யாரும் சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இல்ல, நீங்க முதல்ல கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ஊர் தலைவர் கோவப்படுறாரு. இன்ஸ்பெக்டர் அவருக்கு புரியுற மாதிரி ஷார்ட்டா எழுதி வைப்பாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி அவரோட பர்ஸ்ல இருக்க நோட்ல அவர் கடைசியா எழுதி வச்சிருப்பாரு. அந்த குடோனை பத்தி தான் எழுதி வச்சிருப்பாரு. அதே மாதிரி நாத்ன்ற மாதிரி யாரையும் மென்ஷன் பண்ணிருக்காரு. நான் யாருன்ற மாதிரி யோசிச்சேன், அது வேற யாரும் இல்ல, ஏக்நாத்னு சொல்லிட்டாரு. ஏக்நாத்னா யாருன்னா ஊர் தலைவரோட தம்பி தான். என் தம்பிலாம் அப்படி பண்ணிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி ஊர் தலைவர் இப்பயும் கோவப்பட்டு இருக்காரு. ஆனா தம்பி இருக்காரு பாத்தீங்களா, சைலண்டா இங்க இருந்து ஓட பாக்குறாரு. அதுக்குள்ள ஹீரோ அடிச்சு இந்த இடத்துல உட்கார வச்சிடுறாரு. தம்பி தான் இந்த தப்ப பண்ணிருக்கான்றது இப்பதான் ஊர் தலைவருக்கு புரியுது. எதுக்காகடா இந்த மாதிரி ஒரு தப்ப பண்ண அப்படின்ற மாதிரிலாம் தம்பியை பார்த்து கேட்கறாரு. இந்த இடத்துல ஃபீல் பண்ணி பயங்கரமா அழுவுறாரு. அந்த நிட்டோனிக்கு நம்ம பண்ண தப்புனால தான் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இவங்க பையன் சஞ்சு தான் திருடி இருக்கான்றது உங்களுக்கு சீக்கிரமாவே தெரிய வந்திருக்கும். சஞ்சு மாட்டக்கூடாதுன்றதுக்காக தான் நிட்டோனி தான் இந்த வேலையை பண்ணிருக்கான்னு ஊர் மக்கள் கிட்ட இவங்க பரப்பி விட்டுருப்பாங்க. அதனாலதான் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து நிட்டோனியை சாவடிச்சிருப்பாங்க. இவர் சொல்றதை கேட்கிற ஹீரோக்கு ஒரு வித்தியாசமான ஆங்கிள் தோணுது. அபர்ணாவும் ஹீரோக்கு ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நிட்டோனியோட 2 பசங்க ஸ்கூல் படிச்சாங்கல்ல, அந்த டைம்ல அவங்க கூட சேர்ந்து படிச்ச பசங்களோட லிஸ்ட் எல்லாம் எனக்கு வேணும்னு கேக்குறாரு. இங்க இருக்க அசிஸ்டன்ட்டும் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி தந்துடுறாரு. கூட படிச்ச பசங்களாம் உயிரோட தான் இருக்காங்க. ஆனா கூட படிச்ச பசங்களோட பசங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் தொடர்ச்சியா கொல்லப்பட்டு இருக்காங்க. சோ அவங்கள தான் குறி வச்சு யாரோ கொலை பண்றாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப நிட்டோனியோட ஃபைல் எடுத்து இவர் அனலைஸ் பண்ணி பாக்குறாரு. நிட்டோனி பாடி கிடைச்சிருக்கும், ஒய்ஃப் பாடி கிடைச்சிருக்கும், அதே சமயம் சின்ன பையனோட பாடி கிடைச்சிருக்கும், அந்த கை குழந்தையோட பாடி கூட கிடைச்சிருக்கும். ஆனா பெரிய பையனோட பாடி கிடைச்சிருக்காது. அவனுக்கு பல்லு உடைஞ்சது மட்டும் தான் தெரியும். மத்தபடி அவன் உயிரோட தான் இருக்கான். அவன் தான் மறைஞ்சிருந்து இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவன் யாருன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த மாப்பிள்ள ரவியோட மொழி கொஞ்சம் கூட சரியே கிடையாது, சொல்ல முடியாது இவர் கூட அந்த அண்ணனா இருக்கலாம். இப்ப கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் பெரியவங்க இழுத்து போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சஞ்சுவோட அம்மாவும் இதை நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. உனக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துட்டேன்னு வச்சுக்கோ, நிம்மதியா நான் போய் சேர்ந்துருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இவர் தான் அவங்கள லவ் பண்றாருல, அதை நினைச்சு ஃபீல் பண்றாரு. அபர்ணாக்கும் இவரை தான் பிடிச்சிருக்கு. இவர் போட்டோ எல்லாம் சோகமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப தம்பி இருக்கான்ல, நம்மளும் செத்துருவோமான்னு கேக்குறான். ஏன்னா நிட்டோனி பசங்க கூட சேர்ந்துதான் இவங்க அப்பாவும் படிச்சிருப்பாரு. அப்ப நம்மளும் சாக வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது வீட்டுக்குள்ள இருந்து சவுண்ட் கேக்குது. இவங்க 2 பேருமே இன்னும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. எங்க இருந்து சவுண்ட் வருதுன்னு பாக்குறதுக்காக வராங்க. அப்படி பாக்குறதுக்காக வரும்போது நிட்டோனியோட அம்மா தான் அங்க உட்காந்துட்டு இருக்காங்க. வந்த அம்மா இருக்காங்கல்ல, இவங்க 2 பேரையும் அட்டாக் பண்ணி இங்க இருந்து இவங்களை தூக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. பிடி சார் கிட்ட கேட்டா நிட்டோனியோட பையனை பத்தி தெரிஞ்சுக்கலாம்ல, அதனால ஹீரோவும் பக்ருவும் இவர்கிட்ட பேசுறதுக்காக நைட்டு நேரம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. நிட்டோனியோட பையனை பத்தி பழைய ரெக்கார்ட்ல இருக்க வாய்ப்பு இருக்கு, நீங்க ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இருங்க சார் நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவரும் கிளம்புறாரு. ஹீரோவும் இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோக்கு இவர் செட்டுப்பள்ளி யூஸ் பண்றாரு அப்படின்றது தெரிய வருது. எது இவர் செட்டுப்பள்ளி யூஸ் பண்றாரா, அப்ப இவர் ஏன் அந்த அண்ணனா இருக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோக்கு டவுட் வருது. போன பிடி சார் வராம இருக்காரு, என்ன இன்னும் வரல அப்படின்ற மாதிரி ரூம்குள்ள போய் செக் பண்றாரு. பார்த்தா அவர் காணாம போயிருக்காரு. அங்க இருக்க ஒரு அண்டர் கிரவுண்ட் வழியா தான் தப்பிச்சு போயிருக்கிறது தெரிய வருது. அந்த அண்டர் கிரவுண்ட் வழி கோயில்ல தான் கனெக்ட் ஆகுது. பாலடைஞ்ச கோயிலா இருக்கும். இத பத்தி எல்லாம் பக்ரு தான் சொல்றாரு. இப்ப பக்ருவோட ஹெல்ப்போட இவர் பொண்ணை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. பொண்ணுமே பக்கத்துல வர வர பயந்துட்டு இருக்காங்க. நீ உள்ளலாம் வர தேவையில்லமா, இங்கே இரு, அப்பா மட்டும் போறேன் அப்படின்ற மாதிரி இவரு மட்டும் உள்ள வராரு. ஸ்டார்டிங் ரேணுன்னு ஒருத்தங்க அட்டாக் செய்யப்பட்டாங்க பாத்தீங்களா, அவங்களோட திங்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. அதை பாக்குற ஹீரோவும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் இல்யூஷன்ல அந்த ரேணுயோட கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் ஒரு பிளாஷ்பேக்கும் நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவோட ஒய்ஃபா தான் இந்த ரேணு இருப்பாங்க. 2 பேருமே சந்தோஷமா வாழலாம் ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. ஒரு குழந்தை தான் பிறக்குது. ஸ்டார்டிங் குழந்தைய தூக்கிட்டு ரேணுவை யாரோ அட்டாக் பண்ண மாதிரி நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, ரேணு மட்டும் தான் அந்த இடத்துல கிடைச்சிருப்பாங்க. ரேணுவும் கோமா கண்டிஷனுக்கு போயிருப்பாங்க. பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு இவருக்கு எதுவுமே தெரியாது.
அப்பா நீங்களும் வாங்கன்ற மாதிரி பொண்ணு சொல்லியிருப்பா. அப்பாக்கு வேலை இருக்குமா, நீ அம்மா கூட போன்ற மாதிரி இவர் தான் சொல்லி அனுப்பி வச்சிருப்பாரு. அப்படி போன பொண்ணு இறந்து போயிருப்பாங்க. சோ இவருக்கு பொண்ணா தெரிஞ்சவங்க இல்யூஷனா தான் இருப்பாங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே பொண்ணு கூட இவர் மட்டும் தான் இன்டராக்ட் பண்ற மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. வேற யாருக்கும் பொண்ணு எல்லாம் தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. பொண்ணோட பாடியும் இங்கதான் இருக்கு. பாடியை பாக்குற இவரும் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இவரோட பொண்ணை எதுக்காக கொல்லணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் பாத்தீங்களா. அதுக்கான காரணத்தை நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அபர்ணாவோட அப்பா கிளாஸ்மேட்டா தான் ஹீரோ இருப்பாரு. வயசு வித்தியாசம் ரொம்ப இருக்குன்னு உங்களுக்கு தோணும். அந்த டைம்ல எல்லா வயசை சேர்ந்தவங்களும் ஸ்கூல்ல படிப்பாங்கல்ல, அந்த மாதிரி படிச்சவரா தான் ஹீரோ இருப்பாரு. எல்லாருமே அந்த ரெண்டு பசங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கல்ல, ஆனா இவர் கிண்டல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. இதெல்லாம் பிளாஷ்பேக் கிளிப்பிங்ஸா நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே வரும்போது ஹீரோவை மறைஞ்சிருந்து யாரோ அட்டாக் பண்றாங்க. ஹீரோவும் பொறுமையா மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு நிக்கிறாரு. அந்த இடத்துல பார்த்தா நிட்டோனியோட அம்மா தான் இருக்காங்க. அதே மாதிரி நிட்டோனியோட மூத்த பையன் இருக்காரு பாத்தீங்களா, அது அந்த பிடி சார் தான். அவரும் அந்த இடத்துல இருக்காரு. இந்த இடத்துல தான் அபர்ணாவையும் தம்பியும் வச்சிருக்காங்க. இவங்களை காலி பண்றதுக்காக தான் கூட்டு வந்திருக்காங்க. உன் தம்பியும் சாவாம உயிரோட தான் இருக்கான்றது எனக்கு தெரியும், உன் தம்பியை வர சொல்லு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இப்பதான் இந்த பிடி சாரோட தம்பி அந்த இடத்துக்கு வராது. அந்த தம்பி வேற யாரும் கிடையாது, சஞ்சுவா தான் இருப்பாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அபர்ணா ஷாக் ஆயிடுறாங்க. பசங்க எல்லாம் சேர்ந்து இவங்க ரெண்டு பேரையும் அடிச்சாங்கல்ல, அதுல அண்ணனோட பல்லு போயிடும். அதே மாதிரி அந்த குழந்தை கிணத்துக்குள்ள விழுந்துரும். அதனால பசங்க எல்லாருமே பயந்து ஓடிடுவாங்க. இவங்க ரெண்டு பேருமே சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பதான் சஞ்சு இருக்கான்ல, அந்த கோயில் பாக்ஸோட வந்துட்டு இருக்கான். நீ பண்ண தப்புனால எங்களோட ஃபேமிலி எல்லாம் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்க கோவப்பட்டு அடிப்பாங்க. சோ சஞ்சு அங்க இறந்து போயிடுவான். சஞ்சுவ தம்பி மாதிரி இவங்க கிரியேட் பண்ணிடுவாங்க. நான் சஞ்சுவோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொன்னார் பாத்தீங்களா, அதெல்லாம் கதையா தான் இருக்கும். இவரும் ஒரு பிளானிங்கோட தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இப்ப அண்ணன் தம்பி சேர்ந்த மாதிரி ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் தடுத்து அவங்க கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே ஹீரோவும் ஒரு விஷயத்த சொல்றாரு. உங்ககிட்ட மோசமா நடந்துகிட்டது அந்த பசங்க. உங்களுக்கு கோவம் இருந்தா அந்த பசங்களை தானே ஏதாவது பண்ணிருக்கணும். அந்த பசங்களோட பசங்களை எதுக்காகடா கொல்லணும்னு நினைச்சீங்க அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேரையும் பயங்கரமா அட்டாக் பண்ணிடுறாரு. அண்ணன் கொடூரமா இந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. அதே மாதிரி தம்பி இருக்காரு பாத்தீங்களா, அங்க இருக்க அருவியில இருந்து கீழே விழுந்துடுறாரு. இப்ப ஹீரோ அபர்ணாவையும் தம்பியும் காப்பாத்தி இங்க இருந்து கூட்டு போறாரு. இப்ப அபர்ணாவும் ஹீரோக்கு பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அவன் கூட சேர்ந்து உங்களை கெட்டவர்னு நினைச்சேன், ஆனா அவன் தான் கெட்டவன் இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சஞ்சு இறந்து போனது இன்னும் ஊர் தலைவரோட ஒய்ஃபுக்கு தெரியல. சொல்லாம கொல்லாம திரும்பி அந்த சஞ்சு போயிட்டான். நீங்களும் ஊருக்கு தானே போறீங்க, நான் கேட்டதா விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஊர் தலைவர் தான் மறைச்சிருக்காரு அப்படின்றது இவருக்கு தெரியுது. ஊர் தலைவரை பார்த்து நானும் சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு. ஹீரோ குறிப்பா இந்த கேஸுக்காக தான் இங்க வந்திருப்பாரு. இப்ப கேஸ முடிச்சிட்டாருல, பொண்ணு பக்கத்துல இருக்க மாதிரி இமேஜின் பண்ணி கிளம்பலாமான்னு கேக்குறாரு. அவங்களும் கிளம்பலான்னு சொல்லிட்டாங்க. இவர் ஜீப் எடுத்துட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.